ஹாய். மண்டே மார்னிங் காலைல கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். அத்தை மாமாவும் காலைல கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. அதனால் கௌதமுக்கு எனக்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா எக் இருந்தது, ஃப்ரூட்ஸ் இருந்தது. சரி பாயில்டு எக் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு. வீடெல்லாம் கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தது. சரி க்ளீன் பண்ணிட்டு லஞ்சுக்கான வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விஷயம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, அவுட் சைடர்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரொஃபஷனல் லைஃபை யூடியூப்காக குவிட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை. நான் ஒரு 4 to 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து மார்னிங் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணேன். அந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சுத்தமாக இம்யூன் பவரே இல்லாமல் போயிடுச்சு. ஏதாவது டக்குன்னு சிக்கானா கூட சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியல. அண்ட் தென் வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து த்ரூ அவுட் 2 வீக்ஸ் பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம பாடிக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி பாடியே கேட்குது. அதனால் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. செகண்ட் திங், ஏன் யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை முன்னாடி இருந்தே தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து 3 இயர்ஸ் பேக்கே ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலில் வந்து சில பல ரீசன்னால என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல. ஓகே, இப்போ பிரேக்கில் தானே இருக்கோம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். ப்ரொஃபஷனல் லைஃப்லேருந்து சின்னதாக ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். என்னோடய ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் கிடச்சிது அப்படின்னா மறுபடியும் ஜாபுக்கு போக ஸ்டார்ட் ஆகிடுவேன். நைட் ஷிஃப்ட்டை சூஸ் பண்ணிக்கிறவங்களும் சரி, இனி சூஸ் பண்ண போகிறவங்களும் சரி, ஹெல்த்தை மேலே வந்து கொஞ்சம் கன்சர்ன்டாக இருங்க. ஹெல்த்தை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் யாருக்குமே நைட் ஷிஃப்ட் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நைட் ஃபுல்லாக ஃபோன் பார்க்கறத விட்டுட்டு வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மட்டும் நினச்சி நைட் ஷிஃப்ட்டை சூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி கிடையாது. ஃபோன் பார்க்குறதும் வேலை பார்க்குறதும் ஒன்று கிடையாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அந்த பேர்டன் வந்து நீங்கள் நைட் ஷிஃப்ட் போகும்போது தான் தெரியும். அவ்வளோதான். நாங்கள் லஞ்ச் முடிச்சாச்சு. லஞ்ச் சாப்பிட்டு ஹர்திக்கும் சாப்பாடு வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. பாய்.